வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். கடந்த ஒரு மாதமாகவே மார்க்கெட்டில் ஒரு சுனாமி அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ட்ரம்ப் சுனாமி அது. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, டாரிஃப் வேறு ஆரம்பித்தார். நம்ம நிகழ்ச்சியில் அவர் பதவி ஏற்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார். ஒரு 6 மாதம் போன தடவை பார்த்திங்கன்னா அவர் பதவி ஏற்கும்போது சைனாவோட மட்டும் பிரச்சனைகளை வச்சுருந்தார். இதே மாதிரி தான் ஒரு 6 மாதம் டாரிஃப் பார் கொடுத்தாரு. ஆனால் இந்த அளவு விகரஸாக இல்லை. டாரிஃப் பார் அவங்க போட்டுக்கிறதும் அப்புறம் எடுக்கிறதும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 6 மாதம். அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆச்சு. ஆனால் இந்த முறை வரும்போது ரொம்ப விகரஸாக தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறை சைனாவும் அதற்கு ஈடாக பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி வர்த்தக போர் நடந்துட்டு தான் இருக்குது. இது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவு பாதிப்பை உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிஃப்டி ஒரு நாளைக்கு 50 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்தாலே பெரிய விஷயம் நினைத்து கொண்டு இருந்த காலம் 2020 வரைக்கும். எப்போ கொரோனா டைம் ஆரம்பிச்சிச்சோ அப்போ தான் மார்க்கெட்டில் இந்த அளவு வாலட்டைல். நிஃப்டி ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் அப்பில் போகிறது, 300 பாயிண்ட் மைனஸில் போகிறது, இதெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது. அதற்கு அப்புறமாக அது அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே நிஃப்டி 200 பாயிண்ட் ஏறுவதும் திருப்பி அது 1 மணி நேரத்தில் 200 பாயிண்ட் இறங்குவது. 200 பாயிண்ட் நிஃப்டியில் நான் பேசிகிட்டு இருக்கேன். சென்சஸ் வரும்போது அது இன்னும் 3-3.5 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட மூமெண்ட்டே இப்போல்லாம் சர்வசாதாரணமாக 400 பாயிண்ட் அப்பில் போகுது, 400 பாயிண்ட் மைனஸில் போகுது. இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஹெவியாக உண்டு பண்ணுது. இது யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, லாங்கு போகிறவங்க, ஷார்ட்டு போகிறவங்க, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு நல்ல வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. புட் ஆப்ஷன் போட்டாலும் நிறைய லாபம் கிடைக்குது, கால் ஆப்ஷன் போட்டாலும் எக்கச்சக்க லாபம் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்க்கான ஒரு காலகட்டமாக கடந்த ஒரு மாதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது அடுத்த ஒரு மாதத்துக்கோ இல்லை இன்னும் 3 மாதங்களுக்கோ கூட நீடிக்கலாம். ஏன்னா இவங்களுக்குள்ள உடனடியாக, ஏன்னா ரெண்டுமே உலக வல்லரசுகள், நான் பெருசா நீ பெருசான்னு ஆரம்பித்து இப்போ ஈகோவெல்லாம் டச் பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போய் பெரிய லெவலில் பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கார்கோலாம் தேக்கம் ஆகிட்டுருக்கு. இது எல்லாம் நல்லதுக்காக அடையாது. ஸோ அதனால் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நாள் ஏறுறது ஒரு நாள் இறங்குறது இப்படின்னு போக்கு காமிச்சிட்டு இருக்கிறதுனால ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மார்க்கெட் ஓப்பனில் இருந்தால் போதும். மண்டே மார்க்கெட் லீவு, குட் ஃப்ரைடே அன்றைக்கி லீவு, இந்த மாதிரி லீவு நிறைய வந்துட்டுருக்கு வேறு இந்த மாதத்தில். ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இப்போ பெரிய பிரச்சனை. அதுவும் புதுசாக வரவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வாங்குறாங்களா, இன்னும் கொஞ்சம் இறங்கினாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய நிலைமை தான் இப்போ ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. இப்போ இன்னும் மார்க்கெட் இறங்கிடுமா, இல்லை இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகுமா, இப்படி 2 கட்ட நிலைமையில உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஏற்கனவே வச்சுருக்கவங்க, நீங்கள் ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனிகள்லாம் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கொடுத்துடுங்க. இல்லையா அதுக்கு ஆவரேஜ் பண்ணலாமா நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க இன்னும் போரெல்லாம் நிப்பாட்டலை. ஒரு 6 மாதம் அவங்களே கலைச்சி போயிடுவாங்க பண்ணி. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் தன்னுடைய ஒரிஜினல் ரேலியே தொடங்கும். ஒரு நாள் ஏறுறது ஒரு நாள் இறங்குது. ஸோ இவங்களை வச்சுக்கிட்டு தான் இப்போ மார்க்கெட் மூவ் ஆகுது. ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எதுவுமே கிடையாது. இந்த 2 பேரும் மாற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். இது எவ்வளோ நாள் நீடிக்கும், ஒரு 6 மாதம் நீடிக்கும். அதுக்கு மேலே சலிச்சு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகும். ஸோ அதனால் ஏற்கனவே வச்சுருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த பிறகு, ஏன்னா டெக்னிக்கலாக சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. S1 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் S2 21,000 அல்லது 20,000 தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. அதுக்கு கீழே கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் இறங்க கொஞ்சம் வாங்கலாம், இல்லை அமைதியாக வெயிட் பண்ணுறது ஏற்கனவே உள்ளவங்களுக்கு நல்லது. புதுசாக வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. பல்காக வாங்காதீங்க, டைவர்சிஃபைடாக வாங்குங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படாது. இப்போ ரீசெண்டாக என்ன கொடுத்துருக்காரு, டாரிஃப் வேறு மாற்றி போட்டாங்க இல்லையா. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாஸ் பட்டனை அமைச்சிருக்காரு. என்னென்னா ஒரு 90 டேஸுக்கு நான் இதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன்,
அதான் உங்களுக்கு மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சம் ஏறுவதற்கான காரணம். ஸோ 90 டேஸ் சொல்லியிருக்காரு. திடீர்னு என்ன பண்ணுவார், அடுத்த வாரமே வந்து அவர் பயங்கரமாக பல்ட்டி அடிக்கக்கூடிய ஆள். நான் அதெல்லாம் அழிச்சிருக்கேன், கோட்டை அழிச்சிட்டு பழையபடி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிற ஆள் அவர். ஸோ அதனால் இவர் பேச்சை நம்பியில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த 90 டேஸ் பாஸ் பண்ணி வச்சுருக்காரு இல்லையா, ஸோ அதன் காரணமாக ஏற்கனவே பிரச்சனையில் இருந்த சில செக்டர்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுனால என்னென்ன செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 செக்டர் தான் மேஜராக பிரச்சனையாச்சு. இப்போ இந்த 5 செக்டரும் கொஞ்சம் வளர்ச்சி காணறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன செக்டர், அதில் என்னென்ன கம்பெனிகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இன்னும் நிறைய கம்பெனிகள் நான் விட்டுருக்கலாம். ஸோ நேயர்கள் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக எப்போதுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற முதல் செக்டர் என்னென்னா, அதிகமாக கடந்த ஒரு வருஷமாக நிறைய அடி வாங்கின ஒரு செக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐடி செக்டர் தான். ஸோ ஐடி செக்டர் தான் எப்போதுமே நல்ல லாபத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி நிறைய நஷ்டத்தையும் வைத்திருக்குது. ஏன்னா ஐடிக்கு எப்போதுமே தேவை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்ததாக அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இப்படி பல விதம் வச்சுக்கிறாங்க. ரொபாட்டிக், இப்படி க்ளவுடு, அது நிறைய வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஐடி அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். ஆனால் இவர் ஆரம்பித்த இந்த பிரச்சனைகளால் ஐடி ஃபீல்டு என்ன இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஆகி ரொம்ப உங்களுக்கு எக்கனாமிக் ரெசெஷன் வந்துடுமோ, யூஎஸில் பிரச்சனை வந்துடுமோ, இன்ஃப்ளேஷன் அதிகமாகி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஐடி செக்டர் வந்து அதிகமான அளவுக்கு உங்களுக்கு இறக்கத்தை கண்டிருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி அவர் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மிட் கேப் கம்பெனிகளும் ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளும் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய 5 கம்பெனிகள் பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் பெர்சிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4544 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 70,827. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1093 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட டெட் வந்து 0.04 இருக்குது. இரண்டாவது கம்பெனி கோஃபோர்ஜ் அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6316 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 42,245 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 835 கோடியாக இருக்கிறது. இந்த கம்பெனியோட டெட்டு 0.12 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. மூன்றாவது கம்பெனி எல்டிஐ மைண்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4240 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 1,25,648. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 4,584 ரூபா அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. நான்காவது கம்பெனி நமக்கு நன்கு அறிமுகமான HCL டெக் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1390 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,77,348 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 15,710 கோடி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 0.03 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஐந்தாவது நமக்கு நன்கு தெரிந்த டிசிஎஸ். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,231 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 11,69,184 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 46,099 கோடி கொடுத்துருக்காங்க. ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஸோ ஐடி வரிசையில் இவருக்கு அனுப்பின இந்த பாஸ் பட்டன் காரணமாக இந்த கம்பெனிகள் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு லாரியை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாங்கி அதே மாதிரி லாபம் வரும்போது ஒரு 5% லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிடுங்க. ஏன்னா நியூஸ் பேஸ்டு கம்பெனிகள் இந்த மாதிரி நியூஸ் காரணமாக ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகள் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட யூஎஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா $9.9 பில்லியன் 80,000 கோடிக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிகள் இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிகள் எல்லாமே ஒரு அன்லிஸ்டட் கம்பெனிஸ் தான். லிஸ்டட் கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டியம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற இந்த கம்பெனி இவர் இந்த பாஸ் பட்டன் கொடுத்தது காரணமாக ஒரு நல்ல ஏற்றத்தை காண்பிருக்காங்க. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 326 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனி 3,491 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 90 கோடியாகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது டெக்ஸ்டைல்ஸ்.
டெக்ஸ்டைல்ஸ், ஏன்னா நம்ம அதிகமான அளவுக்கு ஹோம் டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகமாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இது ஒரு டெம்பரவரி, இந்த மாதிரி ஒரு பாஸ் பட்டன் கொடுத்தனால ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற இந்த துறையும் இவர் இந்த மாதிரி டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணோன்னா ஒரு பெரிய இறக்கத்தை சந்தித்தது. அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் இந்த பாஸ் பட்டன் கொடுத்த காரணத்தினால 90 டேஸ்க்கு ரிலீஃப் கொடுத்த காரணத்தினால மறுபடியும் ஏறுவதற்கான ஒரு ஷார்ட் டேர்ம் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பார்க்கும்போது கேபிஆர் மில்ஸ், இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 974 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,321 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 805 கோடியாகவும் இருக்கிறாங்க. டெட் இந்த கம்பெனிக்கு 0.27. அரவிந்த் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 333 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 8,721 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 352 கோடியாகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனி டெட் 0.37 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக வெல்சன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 758 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 19,965 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 874 கோடியாக இருக்கிறாங்க. கடந்த 5 வருடங்களாக அதிகரித்து தான் காணப்படுது இந்த டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி டெட் 0.34 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ட்ரிடென்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 26 ரூபா தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 13,290 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 349 கோடியாகவும் இருக்கிறது. இந்த கம்பெனியுடைய டெட் வந்து 0.48 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. நான்காவது இண்டஸ்ட்ரி இவருடைய பாஸ் பட்டனால பலனடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் ஆல்சோ த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஏன்னா இதுவும் நம்ம அதிக அளவுக்கு யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அமி ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,256 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,237 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 43 கோடியாகவும் இருக்குது. இந்த கம்பெனி டெட் 0.3 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. லாரஸ் லேப் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 605 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 32,670 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 168 கோடியாகவும், இந்த கம்பெனியுடைய டெட் 0.61 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க. சின்ஜின் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 701 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 28,250 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 510 கோடியாகவும், இந்த கம்பெனியுடைய டெட் 0.03 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க. இறுதியாக இந்த ட்ரம்ப்போட பாஸ் பட்டன் காரணமாக பலன் பெறக்கூடிய ஒரு செக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் செக்டர் தான், ஆக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர். ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடியதில் அதிகமான அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது சீ ஃபுட்டு. $8 பில்லியன் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இறால்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் 40% வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சில கம்பெனிகள்னு பார்க்கும்போது 2 கம்பெனிகள் பலன் பெறுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அபெக்ஸ் ஃபுட் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 209 ரூபா, மார்க்கெட் கேப் 655 கோடி. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 14 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனி டெட்டு 0.22 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவந்தி ஃபீட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 799 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 10,894 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 393 கோடியாகவும், டெட்டு 0.01 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே நான் சொன்ன இந்த செக்டர்ஸ் இல்லாது இன்னும் சில செக்டர்ஸும் நல்ல பலனை வந்து பெற்றிருக்கிறாங்க இவருடைய பாஸ் பட்டன் காரணமாக, அதாவது 90 டேஸ் ரிலீஃப் கொடுத்துருக்க காரணத்தினால. ஸோ இந்த கம்பெனிகள் மட்டும் அல்லாது மற்ற கம்பெனிகளும் இருக்கிறாங்க. அது நன்கு திறனாய்வு செய்து அதில் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே இந்த டாரிஃப்னால பாதிக்கப்பட்டு கீழே இறங்கின சில கம்பெனிகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. ரொம்ப கவனமாக பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இது. ஏன்னா நம்ம வந்து மதில் மேல் பூனை மாதிரி இருக்கிறோம். இந்த சைடும் போவாங்க, அந்த சைடும் போவாங்க. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி ஒரு வர்த்தக போர் நடக்கும்போது எப்போதுமே ஹெட்ஜிங்னு சொல்லக்கூடிய விஷயம், ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிற விஷயம், ஆவரேஜ்னு சொல்கிற விஷயம், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் வாங்குறது, டிஃபென்சிவ் செக்டராக வாங்குறது, இப்படி நம்மளே நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த மாதிரி கம்பெனிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து பண்ணோம் அப்படின்னா இந்த இக்கட்டான ஒரு அன்சர்டனிட்டி சூழ்நிலையிலும் நம்ம வந்து தைரியமாக ஒரு சில ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக பங்குச்சந்தையை நீங்கள் வாட்ச் பண்ணுறதே பெரும்பாலும் இந்த சமயத்தில் நல்லதாக இருக்கும் என்று கூறி என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.